கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விசாரணை தொடர்கிறது. ஏரோதினிடத்திலே அவர் அனுப்பப்படுகிறார். ஆச்சரியமான விஷயந்தான். காரணம் என்னென்னா, ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது பாருங்க. லூக்கா 23:5. அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து, அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். கலிலேயா அப்படின்ற ஒரு இடத்தோட பேர் காதில் விழுந்த உடனே பிலாத்து சொன்னார், கலிலேயனா அப்படின்னா நீங்கள் ஏரோதினிடத்தில் அனுப்பணுமே, ஜூரிடிக்ஷன் மாறுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் ஏரோதுவிடம் அனுப்புகிறாங்க. இதில் ஏரோது விஷயத்தில் என்னென்னா, இயேசுவை பார்க்க ஏரோதுக்கு எப்பவுமே ஒரு ஆவல். என்ன, அவர் அற்புதங்களை செய்கிறாராமே, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து ஏரோதுக்கு அவரை பார்க்கணும், ஒரு அற்புதத்தை செஞ்சால் அப்படி செய்ய வச்சு பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அது எப்படி நிறைவேறியது என்பதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14:1. அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு, லூக்கா 9:7. அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமன்றி, சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வகாலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போ ரொம்ப நாளாகவே ஏரோதுவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருந்தது மனசுக்குள்ள. ஏன்னா யோவான் ஸ்நானனை கொன்ற ஏரோது இவர். கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் இயேசு ஊழியம் பண்ணுகிறார், அற்புதங்கள் நடக்கிறது, மரித்தோர் எழுந்திருக்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரு பெரிய கலக்கம். என்னடா இது, தெய்வ குற்றம் ஏதாவது நம்ம பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி ஒரு ஆள் புதிதாக மறுபடியும் வர ஒருத்தர் எழும்பியிருக்கிறாரே, ஒரு கலக்கம் தான். அதில் அவங்க சொன்னதை தகவல் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. யோவான் ஸ்நானனே உயிர்த்தெழுந்தான் என்றும், பழைய தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தான் என்றும், எல்லாம் உயிர்த்தெழுந்தான் மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அவருக்கு பயமாக போச்சு. எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை விசாரணை பண்ணி ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். இவர் யார், அந்த பழைய யோவான் தான் கொன்ற நபரா அல்லது இவர் வேறு யாராவதா, அவரை பார்க்கணும், அவர் இன்னார்னு விசாரிச்சுக்கணுன்றது மட்டும்தான் ஏரோதோட மனசுக்குள்ளே இருந்த பெரிய ஆவல். இன்றைக்கு கூட ஒரு பெரிய கூட்டம் போய் பார்க்கணும், ஒரு பெரிய சபை குடும்பம் போய் பார்க்கணும், ரொம்ப பெரிய பிரசங்கியார் போய் பார்க்கணும். இப்படி தான் உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் இவைகளை பார்க்க தான் ஆசைப்படுறாங்க. ஆந்திராவில் சொல்லுவாங்க, 54 நாட்களிலே ஒரு பெரிய சபை கூடும் இடத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக ஜனங்கள் போயிட்டு இப்போ பல ஆயிரம் பேர் அங்கே உட்கார்றாங்க, அங்கே வசனத்தை கேட்குறாங்க, அவங்க தொழுது கொள்கிறாங்க. சிலர் அவரை கிறிஸ்துவின் சபை தான் நடத்துகிறாரு அவர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை அது அல்ல. கிறிஸ்துவின் சபையிலே அந்த நபர் ஞானஸ்தானம் பெற்றவராக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர் செய்வதோ தன் சுய இஷ்டப்படியான ஆராதனை. இந்த உலகத்திலே மக்களை கவரும்படியாக அவர் செய்கிற பிரம்மாண்டம் பார்க்க ஆசை தூண்டும் அளவுக்கு அவர் பிரம்மாண்டத்தை செய்யும் மனுஷனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏரோதுக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்க ஒரு ஆவல், இன்னார் என்று அவரை பற்றி அறிந்து கொள்ள மட்டும்தான் ஆவல். உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி தானும் சீடனாகும்படியாக எண்ணமானா அப்படி கிடையாது. லூக்கா 23:8. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டுமென்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. 9.
அந்த காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நிறைய கேள்விகள் கடகடகடன் ஆவலாக இருந்து ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பேசவே விடாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த ஆவலில் ஏரோது காற்பங்கு தேசாதிபதி அவர் ஒரு கியூரியாசிட்டியில் அவ்வளோ கேள்விகளை வரிசையாக கேட்குறாராம். ஆனால் இந்த பக்கம் ஆண்டவரோ எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். பதில் ரொம்ப எதிர்பார்க்கிறார், ஆவல் இவருக்கு, ஆனால் பதில் வரல. நிச்சயமாக கோபம் வந்திருக்கும்ல பாருங்க. இன்னொரு பக்கம் 10ஆம் வசனம், பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஒரு பக்கம் ஆவலாக தனக்கு சாதகமாக தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக கேள்வி கணைகளை அடுக்கிக் கொண்டே போன ஏரோது, இன்னொரு பக்கம் தங்கள் சுய இஷ்டமாக தங்களுக்கு திருப்தி உண்டாகும்படியாக ஆண்டவர் இயேசுவை எப்படியாகலும் கொன்றாக வேண்டும் என்று குற்றச்சாட்டுகள் அடுக்கிக் கொண்டே இருக்கிற இன்னொரு சைடு. அது நடுவில் ஆண்டவர் இயேசு நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நின்றுப்போமா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக வித்தியாசமான சூழ்நிலைக்கு நடுவில் அவர் நம்முடைய பாவத்து நிமித்தம் நமக்கு வர வேண்டிய அவமானங்களையெல்லாம் அவர் சுமந்து கொண்டிருப்பதைப் போல இந்த அனுபவங்களுக்குள்ளே அவர் கடந்து போனார். நாம் இதையெல்லாம் கவனிக்கணும். இவைகள் பார்க்க, உணர, அதை புரிந்து கொள்ள, பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்வதற்காக இவைகளெல்லாம் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக, எண்ணங்களை சிதற விடாம இதை கவனிங்க. 11ஆம் வசனம், அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். ஏரோதோட கோபம் அது எப்படின்னு சொன்னால், அவருக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம். அவரை பார்க்கணும்னு பல வருஷமாக நினச்சி அவரை பார்த்த பிறகு அந்த மனிதனோ கொஞ்சம் கூட தன்னை மதிக்காமல், கொஞ்சம் கூட தன்னுடைய ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாமல் அமைதியாக மௌனியாக அவர் நின்றது இவருக்கு ரொம்ப பெரிய ஷேம். பதிலுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை பரியாசம் பண்ண, நிந்திக்க தொடங்கிட்டார். அதிலும் முக்கியமாக ஒரு கோமாளி போல மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு தரித்து அவரை கேலி செய்து மீண்டும் பிலாத்துவினிடத்திலே அனுப்பினார். ஆண்டவர் இயேசு இந்த சிறுமையை உங்களுக்காக எனக்காக தான் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அமைதியாக அந்த வாய் திறவாமல் இருந்தார். ஒரு அற்புதம் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருப்பார் கண்டிப்பாக ஏரோது. ஆண்டவர் மற்றவங்க வலியுறுத்துறதுக்காக, மற்றவங்க கேட்கறதுக்காக அற்புதம் செய்பவர் கிடையாது இல்லையா? ஏற்கனவே அவர் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38, 39. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அடையாளம் காட்டுங்க, வானத்தில் காட்டுங்க, பூமியில் காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒன்றும் தேவையில்லப்பா, ஏற்கனவே அடையாளம் உங்களுக்கு இருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது, அதை வாசித்து நீ மனம் திரும்பினா போதும்னார். அதனால் ஏரோது கூட கண்டிப்பாக அற்புதங்களை செய்தவர் என்று கேள்விப்பட்டதுனாலே ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்கன்ற மாதிரி கேட்டிருப்பார் கண்டிப்பாக. அதனால தான் ரொம்ப கோபம் அவருக்கு. பதில் கூட பேசலைன்றது பார்த்தீங்களா? ஒரு 4 வார்த்தை பேசியிருந்தால் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், ஒரு திருப்தி இருந்திருக்கும். அவள் பதிலே பேசலை, ஹி இக்னோர்டு. அது அந்த ஏரோது தன்னுக்கு மேலே அவர் காண்பித்த ஒரு அவமரியாதையாக எடுத்திருக்கணும். அதனால தான் பதிலுக்கு நிந்தித்து பரியாசம் பண்ணி ஒரு மினுக்கான வஸ்திரத்தை தரித்து, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஆடை விஷயத்தில் கூட அவமானப்படுத்தப்பட்டதை பார்க்குறோம். இன்றைக்கி ஆடை விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆடம்பரமான, மிக உயர்ந்த, மிக பெருமையான ஆடைகளை நாம் விரும்புகிறோம்னு சொன்னால், தகுதிக்கு மீறி நாம் விரும்புகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேலி செய்யப்படும்படியாக மினுக்கான வஸ்திரம் தரிக்கப்பட்டவராக நம் பாவங்களுக்காக அவர் அவமானப்பட்டதை நினைக்கணும். இன்னைக்கு உடைக்காக மனிதன் பல ஆயிரங்களை செலவு செய்கிறான். அது ஒரு 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 பைத்தியம் போல மனுஷன் செலவு செய்கிறான். அதில் பிராண்டு, அதில் செலவு செய்கிறோம். நாம் ஏழைக்கு இறங்கி தான தர்மம் பண்ணி நன்மை செய்து நம்மை சிறுத்து கொண்டு இயேசுனும் வாழ்விலே பெருகத்தக்கதாக, மகிமைப்படத்தக்கதாக ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லையா? அது எப்பொழுது வாழப்போகிறோம்? யோசிங்க. 12. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள்.
பிலாத்தும் ஏரோதும் பகையாக பிரிந்து ஒருவருக்கொருவர் விரோத போக்கில் இருந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமாக அஃபிஷியலாக ஒரு டிரான்சாக்ஷன் அங்கே பண்ண வேண்டியிருந்தது. என்னென்னா, அவர்கள் குற்றத்தை விசாரிக்கும் அந்த எல்லை ஏரோதுக்கு உட்பட்டபடியால் அங்கே அனுப்புகிறாரு. அங்கிருந்து ஏரோது மீண்டும் அவரை பிலாத்துவிடம் அனுப்புகிறாரு. இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளவே பகையாக இருந்தவர்கள் நட்பாக மாறிட்டாங்க. ஏன்? ஆண்டவர் இயேசு அவர்கள் வாழ்வுக்குள்ளே போனது தான் முக்கியமான காரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏன் நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணணும், 2-3 பேர் சேர்ந்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை. அப்போ ரொம்ப நாள் பகையாக இருந்தவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக சிநேகிதரானார்கள். அப்போ நம்முடைய வீடுகளில் நாம் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டியது, 2-3 பேர் ஒருமனப்பட வேண்டியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிரசன்னத்தின் ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் நமக்குள்ளே வரட்டும். பாருங்க, பகையாயிருந்தவர்கள் சிநேகிதராயிட்டாங்களாமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருவரும் சந்தித்தது தான் அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் தான். கண்டிப்பாக 2 பேருமே அவரை ஏற்றுக்கொள்ளும் மனதில் இல்லை. ஆனாலும் ஓரளவுக்கு ஒரு நியாயமாக விசாரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அவங்க. ஆனால் உண்மையிலேயே அது நடக்கலை, அது நடக்காது. ஏன்னா தேவனுடைய சித்தம் ஒன்று இருந்தது அந்த இடத்துல. அப்புறம் என்னாச்சு? 13 லூக்கா 23ஆம் அதிகாரம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி வருகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்துக்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. 2வது முறை பிலாத்து பதிவு செய்கிறாரு, இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி பெரிய கூட்டமான மக்கள் ஒரு குற்றத்தை ஒரு நபர் மீது சாட்டுவார்களானால், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருக்கு முன்னால் அவங்களெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக சாட்டை அடித்து, அப்போவே மக்கள் மனசுக்கு சரிப்பா ஏதோ ஒரு தண்டனை கிடச்சிடுச்சு, ஏதோ நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்கல்ல. இன்னொன்று, அந்த சாட்டை அடியிலே கூட சாகிறது கூட உண்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, சாட்டையில் அடிச்சுட்டு அவரை அனுப்பிடலாம், இது ஒரு பாடமாக இருக்கட்டும். அப்படித்தான் அந்த இடத்துல இந்த நிலைமை மாறுது. பாருங்க, 16ஆம் வசனம். ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகைதோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். அப்போது ஒரு மனசுக்குள்ள பிலாத்துக்கு இவரை விடுதலை பண்ணிடலாம், ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவங்க சொல்கிற மாதிரி விசாரணையில் எதுவுமே தென்படலை. அப்போது அவர் முடிவு பண்ணார், தண்டித்து அது ஒரு லெசனாக இருக்கட்டும், ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும், அந்த மனுஷனுக்கு மக்களுக்கு ஒரு சமாதானம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15 முதல். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, யார? இயேசு கிறிஸ்துவை பொறாமைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு பிலாத்துக்கு புரிஞ்சிடுச்சான். ஏன்னா விசாரணை பண்ணதில் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் எதுவுமே காணப்படவே இல்லை. அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார். 18 அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசியோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அப்போது பிலாத்து மனதில் இவரை விடுதலையாக்க வேண்டும் என்கிற எண்ணம் ரொம்ப தெளிவாக வந்தாச்சு. மரணத்துக்கு ஏதுவான குற்றம் விசாரணையில் கிடைக்கல, பொறாமையினால தான் அவரை கொண்டு நிறுத்திட்டாங்கன்றதும் பிலாத்துக்கு நல்லா தெரியுது. அதில் வேறு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவங்க மனைவி அப்படியே காதுகிட்ட ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, நேற்று இரவு என்னுடைய சொப்பனத்தில் நான் வெகுபாடுபட்டேன், இந்த இயேசுவை நீங்கள் விடுதலை பண்ணிடணும், அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து அப்படின்னு அந்த அம்மா வேற காதை கடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ பிலாத்துவுக்கு அவர் விடுதலை பண்ணணும்னு நினைச்சதும் உறுதியாயிடுச்சா, முயற்சி பண்ணுறார் பாருங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள்.
அப்போ அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தான் வேணும், சவுக்கால் அடித்து விடுதலை பண்ணிடலான்னு பிலாத்து யோசிக்கிறார். ஆனால் முடியல. இங்கே நம்ம நிறுத்துவோம். இது வரைக்கும் நாம் இன்னைக்கு கேட்டதை மனசுக்குள்ளே கொண்டு வருவோம். எவ்வளவு பரியாசங்களை ஏற்றுக்கொண்டார். ஒரு கோமாளி மாதிரி எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்க, அவரை கேலி பேச, மினுக்கான வஸ்திரம் தரிக்க வச்சு எவ்வளவு சிறுமைப்படுத்திட்டாங்கல்ல. தேவனுக்கு சமமாக இருந்ததை தூரமாக வச்சு தன்னை வெறுமையாக்கி அடிமை போல மனிதனாக பூமிக்கு வந்த அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அன்னைக்கு அவங்க நிலைமை அது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? அவரை ஏற்றுக்கொண்டோம், அவருக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம், அவர் ரத்தம் என்னை கழுவியது, இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிற நாம், இவ்வளவு தூரத்துக்கு அனுபவிக்கிற நாம் ஆண்டவர் இயேசுக்கு பிரியமாக எப்படி வாழ்கிறோம்? ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டார் என்று ஒரு வரியிலே சொல்லி முடித்து விடுகிறோம். ஆனால் அந்த பாடுகளையும் விசாரணையும் நாங்கள் மிக அருகில் சென்று பார்க்கும்போது எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு சிறுமை, சிலுவை பரியந்தம் தன்னை அவர் தாழ்த்தினார் என்பதை இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. எங்களுக்கு எவ்வளவு பெருமை, எங்களுக்கு எவ்வளவு அகந்தை, எங்களுக்கு எவ்வளவு மேட்டிமை. நாங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க அவரை விட்டு ஓடுகிறோம். அவருக்கு பிரியமில்லாதவைகளையெல்லாம் தெரிந்தெடுக்கிறோம், ஆசையாய் செய்கிறோம். எங்களை மன்னியும். இன்னும் எங்கள் வாழ்வை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். தொடர்ந்து எங்களை பரிசுத்தத்திலே ஆண்டு கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.